அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 5 பகுதி 2. அபிராமிக்கு உலகம் கொஞ்சம் தெரிய ஆரம்பித்திருந்த சமயம். தங்களுடைய குடும்ப நிலை சரியில்லை, அண்ணனுக்கு உத்தியோகம் கிடைக்கவில்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அதனாலெல்லாம் தன்னிடம் அவன் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இளம் வயதிலே அவள் காதில் விழுந்த சில வார்த்தைகள் அவளுக்கு ஞாபகம் வந்தன. இந்த துக்கிரி அபிராமி பிறந்த முதல் குடும்பத்துக்கு கஷ்டகாலம்தான். ஒருவேளை இது உண்மையாயிருக்குமோ? அண்ணன் கூட அப்படி நினைக்கிறானோ? புத்தியிலும் யுக்தியிலும் சாமர்த்தியத்திலும் தன்னுடைய அண்ணனுக்கு நிகர் இந்த உலகத்தில் எங்குமே கிடையாதென்பது அபிராமியின் எண்ணம். ஆகவே அவனுக்கு உத்தியோகம் கிடைக்காததற்கு காரணம் தன்னுடைய துரதிர்ஷ்டம்தான் என்ற தீர்மானத்துக்கே அவள் வந்துவிட்டாள். ஒருநாள் இதைப்பற்றி முத்தையனிடம் பேசத் தொடங்கினாள். ஐயோ, அதனுடைய விபரீதமான விளைவை இப்போது நினைத்தாலும் அபிராமிக்கு உடம்பு நடுங்கிற்று. அண்ணா, முன்னையே எல்லாரும் சொல்லிருக்கா, நான் பிறந்ததனாலேதான் உனக்கு எல்லா கஷ்டமும், நான் தானே உன் துரதிருஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்று அவள் சொல்ல ஆரம்பிக்கவும், முத்தையன் தன் சாவிக்கொத்தில் தொங்கிய பேனாக்கத்தியை சட்டென்று பிரித்து கொண்டு, அபிராமி, இதோபார், இந்த மாதிரி வார்த்தை இன்னும் ஒரு தடவை சொன்னாயோ உன்னையும் கொன்றுவிட்டு நானும் செத்துப்போவேன் என்றான். அதற்குப் பிறகு அபிராமி அந்த பேச்சை எடுப்பதில்லை. ஆனாலும் அண்ணன் ஒரு மாதிரியாயிருப்பது மட்டும் அவளுக்கு அளவிலாத மனவேதனையை அளித்துக் கொண்டிருந்தது. முக்கியமாக இப்போது சில நாளாய் அவனுடன் ஒரு விஷயத்தைப் பற்றி பேச அவள் துடிதுடித்துக் கொண்டிருந்தாள். கல்யாணியை முறைப்பிரகாரம் முத்தையனுக்கு கட்டிக் கொடுத்திருக்க வேண்டுமென்று அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆகவே கல்யாணிக்கு வேறு இடத்தில் கல்யாணம் நிச்சயமான செய்தி அபிராமிக்கு அளவிலாத ஆத்திரத்தை மூட்டிற்று. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.